அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 49, குறள் எண் 484. காலம் அறிதல். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் ஞானம் முழுவதும் தானே ஆள கருதினானாயினும் அத்து கையகத்தாம், அதற்கு செய்யும் வினையை காலம் அறிந்து இடத்தோடு பொருந்தச் செய்வானாயின் என்கிறார். விளக்கமாகவும் சொல்கிறேன். காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்தச் செய்வானாயின் ஒருவன் உலகம் முழுவதையும் தானே ஆள கருதினும் அது முடியும் என்கிறார். அதாவது காலத்தையும் அறியணும், அதே சமயத்தில் அரணோடும் இருக்கணும். அரண் நன்றாக இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும், அடுத்தவனோடு சண்டை போடுவதற்கு. அதனால் அரணும் நன்றாக அமைய வேண்டும், அதே சமயத்தில் காலத்தையும் பார்க்க வேண்டும். காலம் கருதி, அதுதான் அவர் அருமையாக சொல்லியிருக்கார். பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதமான குறள். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்த செய்வானாயின் ஒருவன் உலகம் முழுவதையுமே தானே ஆள கருதினும் அது முடியும் என்கிறார். அந்த மாதிரி ரெண்டும் ஒத்து இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறார். என்ன அற்புதமான குறள்! அவர் குறளை எல்லாமே அற்புதம்தான். ஒன்று கூட சோடை கிடையாது. சோடை நம்ம அவர் இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அரசனுக்கே புத்தி சொல்லக்கூடிய ஒரு புலவர். அடுத்து அதிகாரம் 54, பொச்சாவாமை. குறள் எண் 534. அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை, பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. பாருங்க, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காடு மலை முதலிய அரண்களுக்குள்ளே நிற்பினும் மனத்தின் கண் அச்சமுடையார்க்கு அவற்றால் பயனில்லை. அதுபோல செல்வமெல்லாம் உடையவராயனும் மனத்தின் கண் மறவியை உடையார்க்கு அவற்றால் பயனில்லை என்கிறார். அதாவது மனத்தில் அச்சம் உடையவர்க்கு கோட்டை முதலிய காவல்கள் இருந்தும் பயனில்லை. அதுபோல மறதி உடையவருக்கு செல்வத்தால் நன்மையும் இல்லை என்கிறார். என்ன அதாவது மனத்திலே அச்சம் உடையவர்க்கு கோட்டை முதலிய காவல்கள் இருந்தும் பயனில்லை சொல்கிறாரு. அதுபோல மறதி உடையவருக்கு செல்வத்தால் நன்மையும் இல்லை என்கிறார். அதாவது மனத்தில் முதல்லே ஊக்கமுடைமைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, மனதில் அச்சம் இருக்கக்கூடாது. அச்சம் இல்லை எனில் அவன் காடு மலை போன்ற ஒரு பெரிய அரணே இருந்தால், கோட்டையே இருந்தாலும் காவல் அதனால் ஒன்றும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் மறதி உடையவருக்கு செல்வத்தால் நன்மையும் இல்லை என்கிறார். மறதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மறதி நோயின்னு ஒன்று வருது. அது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் வரக்கூடும். அந்த மறதி நோய் இருந்தால் அவன் எவ்வளோ செல்வத்தை வச்சுருந்து நான் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எவ்வளோ கொடுத்தேன் யாருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த மறதி நோயின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்க மறதி நோய். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை கண்டுபிடிச்சிருக்காரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அப்போ எந்த அளவுக்கு அறிவுடையவராக இருந்திருக்கார் பாருங்கள். அவர் ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச வரம்ங்க அது. அதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு கிடைத்த ஒரு பெருமை, தமிழுக்கு கிடைத்த பெருமை, நம் மொழி தமிழுக்கு கிடைத்த பெருமை. தமிழ் மொழி செம்மொழி இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மையாகவே தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய குரல் தான் காரணம். அதுக்கு மறுக்க முடியாத உண்மை. அதுதான் சொல்கிறது. மறதி நோய் இருந்தால் அவன்கிட்ட எப்படி செல்வம் இருக்கும்? இப்போ மறதி நோய் என்ன செய்யும்னா, இப்போ கூட நீங்கள் ஒரு இது பார்த்துட்டு இருக்கலாம். அதாவது நம்முடைய கலைமாமணி, நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் செயலர் கலைமாமணி முனைவர், அதாவது இலக்கிய வேல்
மரியாதைக்குரிய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அதை வந்து ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மறதி அவர்கள் நடித்த ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் நடித்த சின்னத்திரை, அதாவது சின்னத்திரையில் ஒரு பெண் வருவாப்புல, ஆனந்தி நடிச்சிருக்காள்ல, அந்த சின்னத்திரையில் ஒரு பெண் மறதி நோயே உடைய வருவாள். இப்போ மறந்துடுவாப்புல கொஞ்ச நேரத்துக்குள்ளே. அந்த சின்னத்திரை நான் அவருக்காகவே சின்னத்திரை நான் பார்க்குற பழக்கமே கிடையாது. நம்முடைய தலைவர் நடிச்சிருக்காருல்ல, இது நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் நடிச்சிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பார்த்துருவேன். அப்போ அந்த அந்த நாடகத்தில் சின்னத்திரையில் உள்ளது அந்த பெண்ணு வந்து என்ன செய்யும்னா மறந்துடும், கொஞ்சம் நேரத்தில் மறந்துடும். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் தெரியாது, என்னன்னே தெரியாது, அப்புறம் மறந்துடும். அப்படின்னு ஒரு கேரக்டரையே கொண்டாந்துருக்காங்க. இந்த கேரக்டர்லாம் உண்மையிலே அந்த படம், அந்த சின்னத்திரை நாடகமே அற்புதமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா அதில் அந்த ஆனந்தின்ற ஒரு பொண்ணுனுடைய நடிப்பும் நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. அந்த சின்னத்திரையினுடைய அந்த மறதி நோய் உள்ள இருக்குல்ல அந்த பெண்ணு அதை விட அற்புதமாக நடிக்குது. அதனால் அதை நான் இவருக்காகவே ஐயா ஞானசம்பந்தன் ஐயா நடிச்சிருக்காரு, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே அவர் சொன்னார், அதை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசையிலே சொல்லுவார். அதனால் நான் அதை பார்த்தேன். அதில் கண்டிப்பாக வந்து இந்த மறதி நோயின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது அதை பார்த்தாவது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கரெக்டாக 50 வயசுக்கு மேல் உள்ளவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனை சொல்லியிருக்கார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட செல்வம் இருந்து என்ன செய்ய, இப்போ கொடுத்துட்டு அப்புறம் மறந்துடுவான். எழுதி வச்சு ஒருவேளை எழுதி வச்சான்னா எழுதி வைக்கிற கூட மறதி வரும்ல, அந்த மாதிரி தான். அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இனியும் ஒரு குரலை பார்த்தோம். சிங்கப்பண்ணே என்ற நாடகம் தான். சிங்கப்பண்ணேன்னு இப்போ முதல்ல 7 மணிக்கு என்ன போட்டு 7:30 போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ 9 மணிக்கு போடுறாங்க, இரவு 9 மணிக்கு. அதை பாருங்கள். சிங்கப்பண்ணே நாடகம் நம்ம ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதனாலே அதற்காகவே பார்க்கலாம். நீங்கள் அவருடைய நடிப்புமே நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் இவ்வளோ பெரிய இலக்கியவாதி, இலக்கிய வேள் பட்டம் பெற்றவர், அங்கே அமெரிக்காவோட போய் ரஷ்ய இதில் போய் லண்டனில் போய் வாழ்நாள் சாதனையாளர் விருது இப்போ தான் விருது வாங்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாதாரணமாக அற்புதமாக நடித்திருப்பார். நான் அவரிடம் பேசும்போது, நான் இந்த வாட்ஸ்அப்பில் பேசும்போது சொல்லுவேன், நான் 1969 சாணக்கிய சபதம் என்ற நாடகத்தில் மந்திரி மகேந்திரனாக நடித்தேன் சார். இதில் சேதுபதி அரசினர் உயர்நிலைப்பள்ளி படிக்கும்போது 9வது படிக்கும்போது. ஆனால் அப்போ தான் நடிப்பினுடைய கலையினுடைய அற்புதமே எனக்கு தெரிஞ்சு. அந்த இவர் வந்து டைரக்டராக இருக்கவர், அவர் வந்து என்ஜினியரிங் கோர்ஸ் படித்தவர். அவர் என்ன செய்வார்னா அப்படியே ஒவ்வொன்றா நடித்து காமிப்பார். நீங்கள் முன்னாடி தான் வரணும், யாரும் பின்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி பேக் சைடை காமிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி இதுன்னுவார். அது அந்த மனப்பாடம் சக்தி நல்லா மனப்பாடம் பண்ணிடணும், எவ்வளோ படிச்சிருந்தாலும். அதே அப்படி இருக்கையில் நீங்கள் இவ்வளோ முகபாவத்தையே நல்லா காமிக்கிறீங்க, முகபாவத்திலே உங்களுடைய இது தெரிஞ்சு போயிடும் நான் சொல்லுவேன். அதுக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் 9வது படித்த சொல்லுங்க, நான் 11 நாடகம் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் 11 நாடகம் நடிச்சிட்டாராம். நான் 11 நாடகம் நடித்த பின்னாடி தான் இப்படிலாம் வருது, இல்லைன்னா எனக்கு வந்திருக்காது அப்படின்னு அவர் அதில் ஆர்வம். அதனால தான் அவருக்கு அவங்களோட இப்போ கூட இவர் நடிகர், திரைப்பட நடிகர் வந்து அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அதாவது எதிலையுமே இலக்கியத்திலும் சரி நடிப்பிலும் சரி எல்லா விஷயத்திலுமே நல்ல திறமை வாய்ந்தவருங்க. திருக்குறளை வந்து அப்படியே பேரறிஞர் அண்ணா சொல்லுவது மாதிரி சொல்லுவார். அடுத்து ஒரு குறளுங்க சொல்லுறேங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அதாவது ஒருவனிடம் பேசும்போது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஏன் அவன்கிட்ட வந்து கனிந்து பேச வேண்டும், இனிய சொற்களால் பேச வேண்டுமே. தமிழில் எவ்வளவு அற்புதமான இனிய சொற்கள் இருக்கின்றன.
அதை விட்டு அவன்கிட்ட கடிந்து ஏன் பேச வேண்டும்? அதுக்கு ஓமை சொல்கிறா பாருங்க, இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நம்மள்கிட்ட பழம் இருக்கையில் ஒருத்தன் பழத்தை விட்டுட்டு காயை கடிப்பானா, காயை திம்பானா? அதற்கு ஓமை சொல்கிறார் பாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதான் இனிய உளவாக எண்ணாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அது செய்யக்கூடாது. அது நீ கடிந்து பேசக்கூடாது. மற்றவர்களிடம் இனிமையாக பேச வேண்டும். இனிய தமிழில் இனிய சொற்கள் இருக்கும்போது ஏன் கடுஞ்சொற்களை பேசுகிறேன்? கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க, அது வேணாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நான் எப்போவுமே முன்னாடி தான் நான் இங்கே மதுரைக்கு வந்த புதுசு. மதுரைக்குள்ள 88க்கே வந்துட்டேன். 88ல் வந்துட்டேன் மதுரைக்கு. மதுரையில் வீடு கட்டி 92ல் இடம் வாங்கினேன், 95ல் வீடு கட்டினேன். இங்கே வந்த புதுசில் நான் என்ன செய்வேன்னா, வாரம் பெருமாள் கோயில் போயிடுவேன். அப்போ ஒரு தடவை பெருமாள் கோயில் போயிட்டுருக்கையில் அவன் என்ன செஞ்சான்னா, அங்கே ஒருத்தன் உள்ளே எழுதிட்டு இருப்பான். அவன் எப்படி வந்தான், உள்ளே போகாதீங்க, கோயிலுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்னான். என்னங்க அதாவது மனிதன் கோயிலுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உள்ளே நுழைகிறான். அப்போ அந்த கோயிலுக்குள்ள அதை என்ன சொல்கிறான்னா, உள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சாதாரணமாக சொன்னால் கூட பரவாயில்ல. என்னமோ பெரிய அவங்களுடைய சொத்தை அள்ளிட்டு போனது மாதிரி, அவங்களுடைய செல்வத்தை ஒருத்தன் அள்ளிட்டு போயிட்டது மாதிரி, உள்ளே யாரும் கோயிலுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொன்னான். இவ்வளவு என்ன காரணங்க? ஏங்க இப்படி சொல்கிறீங்க? ஒரு மனிதன் வரையில் நல்ல மகிழ்ச்சியோடு சாமி கும்பிடணும்னு வருவான். அவன் இப்படி போய் ஏங்க பேசுகிறீங்க? தயவுசெய்து கொஞ்சம் நீங்களாம் நல்லபடியாக இருங்க. ஏன் உங்களே தான் போட்டிருக்கானே அவனை சொல்லணும் முதல்ல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இங்கே வச்சுருக்கானே அவனை சொல்லணும்னு சொன்னேன். என் வீட்டில் ஓய்வு கூட ஏங்க அவனோட போய் தகராறு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னப்ப, அப்புறம் அவன் நான் மறுபடியும் போக என்னை கண்டுக்கிட்ட அப்படியே மோத குடிஞ்சிக்கிடுவான். காரணம் என்ன? ஒரு கோயிலுக்குள் நான் வணங்க போகிறோம். அப்போ அந்த அதுக்கு இப்போ நான் வீக்லி ஒன்ஸாக போக முடியாது, 1 மந்த்துக்கு ஒருக்கா தான் போவேன். அப்போ போகையிலேயே அவன் தடுத்துட்டான்னு வைங்க, எப்படி இருக்கும்? நம்ம மனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோயிலுக்கு போகிறோம். அப்போ அவன் தடுத்தான்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அந்த கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் போகாதீங்கன்னா தடுத்தான்னா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். அவனுங்க முதல்லங்க கோயிலுக்கு வருபவர்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. உன்னையெல்லாம் போய் போட்டிருக்க இப்படி கேட்டேன், உன்னையெல்லாம் ஒரு ஆளாக ஒரு காவலாளியாக போட்டு நீ உள்ளே போகாதே அப்படின்னு சொன்னான்னா, நீ உனக்கு இனிமேல் என்ன தான் கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அவன் மறுபடியும் என்னை ஒவ்வொரு வெளியில் உட்காந்து எவ்வளோ 10 ரூபா சிறப்பு தெரிய எழுதிட்டு இருப்பான். என்னை பார்ப்பான், இதுவரையும் பார்த்துட்டு இருக்கான். என்னைய கரெக்டாக அடையாளம் வச்சுக்கிட்டான். என்னை இதுவரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. அதாவது ஒரு கோயில் நிர்வாகத்தில் ஆளுகளை போடையில் நல்ல மனிதர்களாக போட வேண்டுங்க. வரலையா பேசாமல் பிரைவேட்டில் கூட ஆள் எடுத்து போட்டுடலாம். நல்ல மனிதர்களாக ஆராய்ந்து போட வேண்டும். அவன் சும்மா என்னமோ அவன் தான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி போடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. கோயிலுக்குள்ளே இருக்கவங்க மற்ற எதிரினாலும் இருந்துடலாம். அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட போ, இல்லைன்னா ஏதாவது வேறு இதில் போ. ஆனால் கோயிலுக்குள்ள அனுமதிக்கையில் மரியாதையுடன் பேச வேண்டும். கோயிலுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கையில் அவ்வளோ பேரையும் அப்படிலாம் செய்யாத இப்படி செய்யாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவ்வளோ பேர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நான்லாம் எடுத்து கேட்டேன், ஏயா சொல்கிற திடீர்னு மரியாதையாக சொல்கிறான் கூட பரவாயில்ல, மரியாதை இல்லாமல் பேசுகிறான். மரியாதை நம்ம திட்டலை. யார் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னா ரீசனை சொல்லி காரணத்தை சொல்லணும்யா அப்படின்னு சொன்னேன். அதை விட்டுவிட்டு அவன் கோயிலுக்கு இவன் தான் என்னமோ கலெக்டர் மாதிரி, அந்த கோயிலுக்கு அவன் தான் கலெக்டரு, அந்த கோயிலுக்கு அவன் தான் கலெக்டராக நினச்சிட்டு இருக்காங்க. அவனுடைய உள்ளூரை நினப்பு என்னென்னா, நம்ம தான் இந்த கோயிலை பாதுகாக்கிறோம், நம்ம தான் இந்த கோயிலுக்கு கலெக்டர் அப்படின்னு நினச்சிக்கிறான். என்ன செய்கிறது சமுதாயம்? இந்த சமுதாயம் அப்படி இருக்குங்க. சமுதாயத்தில் ஒரு வேலையை கொடுத்தாலே, இப்போ நான்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன், எவனையுமே கடிந்து பேசுனதே கிடையாதுங்க. இவ்வளவுக்கும் மரியாதை அன்பாக தான் பேசுவேன். அதுவும் என்னோட கையெழுத்து வாங்குறதுக்கு நான் சிவகங்கையில் தான் அந்த இது எனக்கு ரொம்ப ஏற்பட்டுச்சு. சிவகங்கையில் தான் அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டுச்சு. நான் ராம்நாட்டில் இருக்கையில் கலெக்டரேட்டில் நிறையா வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த வருஷத்தோடு போச்சு. 2013 இருந்து கச்சேரி ஆஃபீஸர் கையெழுத்து போடுறது இல்லை, அட்டஸ்டட் போடுறது இல்லை. என்கிட்ட ஓஏட சொல்லி வச்சுருப்பேன், இங்கே பாரு, முதல்ல எவ்வளோ பெரிய கான்ட்ராக்டர் வந்தாலும் நீ என்ன செய்யணும், யாரையும் அனுமதிக்காத.
மாணவ மாணவிகள் வந்தால் உடனே அனுபவிச்சிரு, அட்டஸ்டட் கேட்டு வந்தால் உடனே அனுபவிச்சிரு, நான் உடனே அட்டஸ்டட் போட்டு அனுப்பணும். காரணம் என்னென்னா, நான் படிக்கையில் நான் படித்து முடித்த உடனே நான் டிகிரி முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே அனுப்ப வேண்டியது இருக்குங்க. ஐவிஎஸ்க்கு போவேன், அவன் போட மாட்டான். பிடபிள்யூடி போனேன், அவன் போட மாட்டான். இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் ஃபாரஸ்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவன் ஃப்ரீயாக இருந்தான், அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த எண்ணம் நமக்கு நேர்ந்த எண்ணம் நம்முடைய சந்ததிக்கு வரக்கூடாது. நம்முடைய சந்ததினா என்னுடைய பிள்ளைங்க தான் இல்லை, நம்ம மனித சமுதாயம், தமிழ் மனிதர்கள், தமிழர்களுக்கு வரக்கூடாது. அந்த எண்ணத்தில் நான் என்ன செஞ்சேன்னா, உடனே அவனை அனுப்பி வச்சிரு, உடனே நான் கையெழுத்து போய் அட்டஸ்டட் போட்டு அனுப்பிச்சிடணும், தயவுசெய்து இவங்களெல்லாம் நிறுத்தி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஏட்டே சொல்லிடுவேன். நீ நிறுத்தி வச்சுருக்காதீங்க, உடனே அனுப்பி விடுங்க. ஏன்னா அவன் ஏன் வர்றாங்க, கலெக்டரேட் போகலாம்ல, அவ்வளோ தூரம் கலெக்டரேட் இருக்குது, பக்கத்தில் தான் நான் இருந்தேன், இந்தியன் பேங்க் மேலே சிவகையில் அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில். அதனால வர்றாங்க. அவங்க லேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இன்றைக்கி கூட அனுப்ப வேண்டியது இருக்கும். லேட் பண்ணாதீங்க. அப்படி இருக்கணுங்க மனிதன் அதுக்கு தான் என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஒரு சொலவடை இருக்குது, அளவறிந்து இப்படி செஞ்சு தான் மனிதனுக்கு இதை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. நான்லாம் கஷ்டப்பட்டதுனால நான் இந்த அட்டஸ்டட் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன். அன்றைக்கி சாயந்தரம் போனேன்னா லாஸ்ட் டேட்டு, அப்போ தான் தெரிஞ்சிருப்போம். கிராமத்தில் இந்து பேப்பர் வாங்குவேன், இந்து பேப்பரில் படிச்சிருப்பேன். அதனால் வேகமாக ஓடியாருவேங்க. 8 மைல் ஓடியாந்து அதை செய்கிறதுக்கு போகணும், அது கிடைக்காது. அதனால் முதல்ல கோயிலில் பணிபுரிபவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய கலெக்டர் போஸ்ட் கிடையாது. கலெக்டரே இன்றைக்கி அவங்க மரியாதை நடந்துக்கிறாங்களே. இன்றைக்கி சங்கீதா அம்மா அவங்க கன்வர்ட் ஐஏஎஸ் தான். பட் அவங்கள்ட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறேன்னா, அன்பான முறையில். நான் ஒரு தடவை ஒரு மேட்டருக்காக போயிருந்தேன். அப்புறம் அவன் இந்த பியூனு உள்ளே நோடக்கூடாதுன்னு சொன்னான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களே வெளியே வந்துட்டாங்க. சார் இந்த மேடம், இந்த புத்தகத்தை நான் எழுதின புத்தகம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்கிட்டாங்க. அதுக்குள்ளே மினிஸ்டர் வந்துட்டார். அப்புறம் நான் மினிஸ்டருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். மேடத்துக்கு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. மேடத்துக்கு கொடுத்துட்டேன். அப்போ 3 பேர் பேசிட்டு நடந்து போனோம். அப்புறம் அவங்க மீட்டிங் போயிட்டாங்க, நான் வந்துட்டேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மனிதனாக இருக்க வேண்டுங்க. அவன் பெரிய கலெக்டராக இருந்தாலும் தன்னுடைய பதவி ஒரு பெருசே இல்லைங்க. அதை நினச்சிக்கணும். முதல்ல தன்னுடைய பதவியை பெருசாக நினச்சிக்கிட்டு ஆடக்கூடாது, அது சொல்கிறேன். அதனால் இனிய உளவாக, இந்த குரலுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, யாரையும் நான் குறிப்பிட்டு பேசவில்லை, இந்த குரலுக்கு பேசுகிறேன். இது நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுபவித்தது பெருமாள் கோயில். அதுக்கு பிறகு அந்த அனுபவமே இல்லை. அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தரையும் போய் சிறப்பு வகையில் என்னை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ பார்த்து என்னடா செய்ய போகிற, உடனே நீ என்ன செய்ய முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அதனால் இனி நம்ம தமிழ் மொழிக்கு நல்ல ஒரு அருமையான செம்மொழிங்க. அந்த தமிழ், அதாவது அமெரிக்காவோட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்ம தமிழ் செம்மொழியாக இருக்கிறதுங்க. அந்த தமிழ் செம்மொழியை நாம் எப்படி பேச வேண்டும், அதில் எவ்வளவு இனிய சொற்கள் இருக்குது. அதை விட்டுட்டு கடுஞ்சொற்களை பேசலாமா? பேசவே கூடாதுங்க. அந்த மாதிரி இருக்கணும். நல்ல மனிதனாக மனிதன் இருக்க வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.